சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து பாலாவுக்கு ஆதரவா பேசிட்டு வரேன், நம்ம சம்சுதீன் மீடியா வந்துட்டு ஆதரவா இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு வரீங்க. அது உண்மையிலேயே சுத்த பொய். ஏன் அப்படின்னா உண்மையை தான் சொல்லிட்டு வரேன். நம்ம மக்களுடைய புத்தி அப்படிதான். ஆனா அதற்கு நான் வேதனைப்பட மாட்டேன். அதற்காக நான் வந்துட்டு கோவப்பட்டும் கருத்து பதிவிட மாட்டேன். என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அதே சமயத்துல நம்மள ஒரு தமிழனை ஒட்டுமொத்த நபர்களை சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க. என்னடான்னு உத்து பார்த்தானா ஒண்ணுத்துக்கு உதவாத கருத்தை சொல்லி அவன் தேச துரோகின்னு சொல்றாங்க. அவங்களும் நரக்கட்டில காசு கொடுத்து வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. வாங்கினாங்க. ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். கொடுத்த 2வது நாள் கழிச்சு எனக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் எஃப்சி முடிஞ்சு சொல்லிட்டு கேட்டுட்டு சும்மா போக முடியுமா? கொடுத்த 2வது நாள் கழிச்சு உடனே நாங்க வேற ஆம்புலன்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி மாத்தியாச்சு. நான் போயிட்டு இருக்கிற பாதையில ஒருத்தன் ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு பைக் ஓட்டினாலே அவனை விரட்டி போயிட்டு ஸ்டாண்ட் எடுத்து விடுங்கன்னு சொல்லக்கூடியவன் நான் நடந்து போற பாதையில முள்ளு இருந்தா கண்ணாடி இருந்தா எடுத்து போட்டுட்டு தான் போவேன். ஏன்னா ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கா, கையை கொடுத்திருக்கா. இது நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை. என்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்தே நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் இறைவன் சொல்கிறார், மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வழியில கிடக்கு, அதை தூக்கி தூர போடுறதா இருந்தா கூட அதுவே ஒரு சிறந்த தானம் என்கின்றான் இறைவன். அப்படிங்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவியை மக்களுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அதே சமயத்துல நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன். படிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டேங்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், பாலா மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருந்தா இன்னைக்கு நான் பிரின்சிபலா உட்கார்ந்திருப்பேன். நல்லது பண்றது தப்பா, நான் நல்லது பண்றது தப்பா எனக்கு தெரியல. நான் படிச்ச கல்லூரியிலே இன்னைக்கு நான் பிரின்சிபலா இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா வச்சு ஆயிருப்பேன். எனக்குன்னு எல்லா திறமைகளும் இருந்தும் இல்லாத ஒன்றே ஒன்று பணம் மட்டும்தான்.